மூத்த பத்திரிகையாளர் திரு TSS மணி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் முக்கியமான அம்சங்களாக என்ன பார்க்குறீங்க? பொதுவாக வலியுறுத்தப்படும், குறிப்பாக கச்சத்தீவு மீட்கப்படும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பல தேர்தல் அறிக்கையில் இருக்கும். அந்த மாதிரியான பொதுவான விஷயங்களாக பார்க்குறீங்களா? புதுமையான செய்திகள் இதில் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்குறீங்களா? இல்லை, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் 2 நாள் முன்னால் வைக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில் உள்ள தமிழ்நாடு சார்ந்த, தமிழ்நாடு மக்கள் நலன் சார்ந்த அல்லது தமிழ்நாடு நலன் சார்ந்த விஷயங்களை இவர்களும் கூட அப்படியே எதிரொலிச்சிருக்கிறாங்க என்பது 2 பேருமே மோடி அரசாங்கத்தை, பாஜகவை எதிர்த்து தமிழ்நாட்டுக்காக பேசும்பொழுது அதை அகில இந்திய ரீதியில் என்னெல்லாம் கொண்டு போறோம் என்ற விஷயங்களை முன்வைச்சிருக்கிறாங்க என்று பார்த்தாலும் உள்ளபடியே இந்த தேர்தல் அறிக்கை என்பது மட்டுமே தீர்மானிக்கிறதா? தேர்தல் அறிக்கை விவாதிக்கப்படும், அதை வைத்து வாக்குகள் அணியேறலுமா, வேட்பாளர்கள் என்பதை ஒட்டி, தொகுதியை ஒட்டி இல்லையா என்ற கேள்விகள் எல்லாம் தானே எழுகிறது. ஆனாலும் கூட தேர்தல் அறிக்கை வைக்க வேண்டுமே ஒன்றை, அதில் நாமும் முற்போக்கான ஒரு முன்வைப்பை வைத்திருக்கிறோம் என்பதை காட்டுவதில் நாங்களும் கலைத்தவர் அல்ல என்பது தான். இப்ப பாஜக எதிர்ப்பு என்பதுதான் தமிழ்நாட்டில் உள்ள அலை. அந்த பாஜக எதிர்ப்பு அலையில் நீங்களா நாங்களா என்பதில் நாங்கள் போட்டி போட்டுக்கொண்டு இருக்கிறோம் என்பதை அவங்க நீட்டை நீக்குவோம்னு சொன்னா பழைய மதிப்பெண் அடிப்படையில் கொண்டாடுவோம்னு இவங்க சொல்றது என்ன. அதுக்கப்புறம் உயர் நீதிமன்றத்தில் தமிழ் என்பதை பேசும் பொழுதே அந்த வழக்கறிஞர் கூட்டத்துல, பட்டினி போராட்டத்துல பேசும் பொழுதே தேர்தல் அறிக்கை குழுவில் நான் இருக்கிறேன், கண்டிப்பா இதை கொண்டு வருவோம் என்பதெல்லாம் வழக்கறிஞர் ஜெயக்குமார் சொன்னாரு. ஜெயக்குமார் ஒரு வழக்கறிஞர் கூட அதை அப்படியே கொண்டு வந்திருக்கிறது. இப்படியாக எல்லா விஷயங்களிலும் கூட மகளிருக்கா இவர்கள் கொடுக்கக்கூடியது திமுக முன்ன பயிற்சி கொடுத்துட்டு அதனால 3000 ஆக்குவோம் என்ன அகில இந்திய ரீதியில என்று சொல்வது என்பது போன்ற ஒரு அணுகுமுறைகள் எல்லாம் ஒரு போட்டி என்பதாகத்தான் இந்த தேர்தல் அறிக்கை இருக்கிறது. அதனால் இருவரில் யாரும் ஒருவருக்கொருவர் சளைத்தவர் அல்ல என்பதைத்தான் காட்டுறாங்க என்பதனால இதனால் அவர்களை விட இவர்களுக்கு, இவர்களை விட அவர்களுக்கு வாக்குகள் அதிகமாகுமா என்று சொல்லும் அளவுக்கு வரமாட்டேங்குது அதனுடைய அறுதியிடல். பட் இந்த தேர்தல் அறிக்கைகளை எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாதா? இது தேர்தல் அறிக்கையை பார்த்து படிச்சுட்டு கடந்து போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இது ஒரு நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்றப்போ இல்ல, எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும்னா, ஏற்கனவே அதிமுக சார்பானவர்கள் வாக்கு போடலாம் அதிமுக என்று நினைப்பவர்களுக்கு மறு உறுதி செய்வதற்கும், திமுக சார்பானவர்களுக்கு திமுகவினுடைய அறிக்கை நாம் நினைப்பதை சரியா சொல்லுது என்று தங்களுக்கு தாங்கள் போடக்கூடிய திமுக வாக்கு என்பதை மறு உறுதி செய்வதற்கும் இது கண்டிப்பா உதவும். அந்த அளவுக்கு போகும். அதை எடுத்து சொல்லும் போது இப்ப மேகதாது தடுக்கல என்று இவர்கள் அதை சொல்லக்கூடிய கிரிட்டிக்கல் அப்ரோச் இருக்குல்ல, நீங்க தடுக்கல, நீங்க கூட சேர்ந்த கூட்டணி கட்சி வலுவா எதுக்கல என்று சொல்லும் பொழுது அதுவெல்லாம் கூட விவாதிக்கப்படும். அதனால் தேர்தல் அறிக்கைகள் கண்டிப்பாக கடைசி வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு பரப்புரை பூத்துகள் என்று சொல்லக்கூடியதில் அது விவாதிக்கப்படும் அளவுக்கும், இவர்கள் பரப்புரையில் அதை மீண்டும் மீண்டும் பேசும் அளவுக்கும் போகும். எந்த இடத்துல யார பிக்ஸ் பண்றாங்க என்பதுதான் அதில் பார்க்க வேண்டியது. அதிமுகவுக்கு கூட்டணி கட்சி என்று ஒன்றுக்காக பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு காங்கிரஸ் என்ற கூட்டணி கட்சி இருக்குது, அவர்கள் திமுகவுக்கு, அவர்கள் பக்கத்து மாநிலத்தில் இருக்காங்க. அப்போ அவர்கள் மேகதாதுன்னு சொல்லும் பொழுது அதற்கு என்ன இவரால் செய்ய போகிறார்கள் என்ற கேள்வியை அவங்க கொஞ்சம் குறைச்சு பேசுவாங்க, இவங்க கொஞ்சம் கூடுதலா பேசுவாங்க என்பதாக வரும் என்ற அளவுக்கு தான். இதனுடைய விழுக்காடு தாக்கம் என்பது வாக்குகளாக புதிய வாக்குகளை கொண்டு வருமா, பழைய வாக்குகள் நடுநிலை வாக்குகளை மறு உறுதி செய்யுமா என்பதுதான் அதை பார்க்க வேண்டியதா இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.